ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். அஷ்டவக்ர கீதை 8வது அத்தியாயம். அஷ்டவக்ரர் உபதேசம் மீண்டும் தொடர்கின்றது. ஜனக மன்னனுக்கு ஆத்மாவை குறித்த நிலையை எடுத்து உரைக்கின்றார். சுவாமியின் உபதேசம் 1. எப்போது சித்தம் எதையாவது நினைத்து வருந்துகின்றதோ, ஏங்குகின்றதோ, மகிழ்ச்சி அடைகின்றதோ, வேண்டாம் என ஒதுக்கி தள்ளுமோ, இன்பத்தில் ஆழ்ந்து இருக்குமோ அல்லது கோபப்படுமோ, அதுவே அது உலக பந்தத்தில் அடிமையாகிவிட்டதின் அடையாளமாகும். விளக்கம். ஜனகரின் பதிலால் திருப்தி அடைந்த அஷ்டவக்ரர் மேலும் உபதேசம் கூறலானார். நித்திய வடிவமான ஆத்மாவிற்கு எதையுமே துரத்தல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் என்ற மாயையான உணர்வுகள் கிடையாது என்பதை முன்னர் கூறினாய். உனது எண்ணம் சரியானதே ஆகும். ஜீவாத்மாவை அடைய முயலும் சாதகனுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் மீண்டும் எழத் தொடங்கிவிட்டால் அது உலக பந்தங்களில் மூழ்கிவிட்டது என்ற நிலையை காட்டும். அந்த நிலையை அடைந்து விட்டால் ஐம்புலன்களில் சிக்கி எண்ண அலைகளினால் உந்தப்பட்டு மேலும் மேலும் எதையாவது அடைய மனதில் பேராசை ஏற்படும். அது விரும்பிய பொருளை அடையும் போது அதற்கு மகிழ்ச்சியாகவும், கிடைக்காத போது கோபமாகவும் மாறும். இப்படி மனதிற்கும் அதன் மரண நாடகங்களுக்கும் இடையே சிக்கி அடிமையாகி விடுவதே அடிமைத்தனம் என்கிறோம். சுவாமியின் உபதேசம் 2. எப்போது சித்தம் அலைமோதாமல், எதையும் அடைய விரும்பாமல், கவலை கொள்ளாமல், விருப்பு மற்றும் வெறுப்பு கொள்ளாமல், மகிழ்ச்சி அல்லது துக்கப்படாமல் இருக்குமோ, அதுவே சாதகன் விடுதலை அடைந்து விட்ட நிலையை காட்டுவதாகும். விளக்கம். சித்தம் என்பது மனநிலையை குறிக்கிறது. மனதில் எழும் விருப்பு, வெறுப்பு, ஆனந்தம், துக்கம் போன்ற அனைத்துமே மனதின் குப்பைகளாகும். எப்படி ஒரு நீர்நிலையில் அழுக்குகள் சேர்ந்தால் நீர்நிலைக்கு அடியில் உள்ளவற்றை காண முடியாதோ, அதே போலவேதான் மனதின் அழுக்குகள் இருந்து கொண்டே இருக்கும் வரை உள்ளே உள்ள பேரானந்த நிலையான ஜீவாத்மா என்பதை நம்மால் உணர முடியாது. மனம் அமைதி அடைந்தால்தான் பற்று விலகும், ஆசாபாசங்கள் அழியும். அதுவே பேரானந்த நிலைக்கு, ஞான நிலையை அடைய வழி வகுக்கும். இல்லையெனில் மனதிற்கும் அதன் மரண நாடகங்களுக்கும் இடையே சிக்கி அடிமையாகி விடுவோம் என்பதாக அஷ்டவக்ரர் ஜனக மன்னனுக்கு உபதேசமாக எடுத்து கூறினார். சுவாமியின் உபதேசம் 3. எப்போது மனதில் உலக பொருட்களின் மீதான நாட்டம் தோன்றத் துவங்குமோ அப்போதே அறியாமை எனும் அடிமைத்தனத்தில் மூழ்கி விடுவோம். எப்போது மனதில் இருந்து உலக பொருட்களின் மீதான இச்சைகள் அனைத்தையும் அழித்துக் கொள்வோமோ அப்போதே நாம் ஆத்ம விடுதலை பெற்று விடுவோம். விளக்கம். அஷ்டவக்ரர் ஜனக மன்னனுக்கு மீண்டும் மீண்டும் ஒரே கருத்தை பலமுறை கூறுவது போல தோன்றினாலும் உண்மை நிலை அதுவல்ல. இந்த போதனையில் உள்ள ஆழமான கருத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அது புரியும். முதல் 2 போதனைகளிலும் அவர் அலைவாயு மனதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியதின் அவசியத்தை எடுத்து கூறினார். முதல் போதனையில் அலைவாயும் எண்ணத்தினால் மீண்டும் மீண்டும் அதை செய்ய வேண்டும், இங்கு போக வேண்டும், அவர் அழகாக இருக்கின்றார், நாம் ஏன் அதை வாங்கக்கூடாது போன்ற ஏதாவது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்க சாதகர் எதையாவது செய்து கொண்டே இருப்பார். அந்த நிலை அடிமைத்தனத்தில் ஆழ்த்திவிடும் என்று கூறினார். இந்த போதனை மூலம் அவர் உலகப் பொருட்கள் மீதான நேரடியான ஆசைகளை குறித்து குறிப்பிடுகின்றார். ஒரு பொருளை நேரடியாக பார்க்கும் வரை அதன் மீது ஆசை வராது. 1, 2 ஆகலாம் அல்லது 3 ஆகலாம். மேலும் பலவற்றிலும் நாட்டம் வரலாம். பொருட்களின் மீதான ஆசை வளரும் போது அதுவும் அடிமைத்தனத்திற்கு வழிவகுத்துவிடும். மனதில் ஆசைகளை வளர்த்து கொண்டு மன அளவில் இருப்பதும், ஒரு பொருளை பார்த்து அதை அடைய முயற்சிப்பதும் இரண்டுமே அடிமைத்தனம்தான்.
ஆகவே அந்த இரண்டு நிலைகளையும் தனித்தனியே எடுத்து காட்டினால்தான் மனதில் அந்த கருத்து ஆழமாக பதியும் என்றே அஷ்டபக்கரர் நினைத்திருக்கக்கூடும். அதன் விளைவால் எழுந்ததே இந்த போதனையாகும். சுவாமியின் உபதேசம் 4. நான் என்ற அகம்பாவம் எப்போது தலை தூக்குமோ அப்போதே அடிமைத்தனம் எனும் அறியாமையில் நாம் மூழ்கிவிடுவோம். நாம் என்ற அகங்காரம் முற்றிலும் அழிந்தால் மட்டுமே ஆத்ம விடுதலை பெறும் மார்க்கத்தில் நுழைய முடியும். ஆகவே விளையாட்டிற்கு கூட எதையும் விரும்பக்கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.